எங்கள் வீட்டில் 2 மாதத்துக்கு ஒரு தடவை புட்டு மாவு இடியப்ப மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுருவோம். இப்போ பக்ரீத் பண்டிகை வேறு கிட்டக்க வரப்போகுது. அதனால் வீட்டில் மாவுலாம் காலியாக இருந்ததுனால இந்த ப்ரிப்பரேஷன் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு தேங்காவை கையால் துருவி போட்டால் தான் மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் அதிகமாக இருந்தனால நானும் தங்கச்சியும் மாற்றி மாற்றி தான் துருவி கொடுத்துருந்தோம். அம்மா ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அரிசிலாம் கழுவி எடுத்துகிட்டு திரிச்சு எடுத்துகிட்டு வர்றதுக்காக மில்லுக்கு கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றி ரொம்ப பெரிய செடிகள்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கொசு தொல்லையும் பாம்பு தொல்லையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இதெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலையாக போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வீட்டில் இருக்கிற குட்டி பசங்க எல்லோரும் வெளியில் போய் தான் கண்ணாமூச்சி இந்த சைக்கிள் ஓட்டுறது இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் பாம்புகளுடைய நடமாட்டம் அதிகமாகவே இருக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்களோட இடம் தாங்க இது. அங்கே தான் செடி கொடைகள்லாம் ரொம்பவே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறனால நம்ம இதை ஃபுல்லாகவே இன்றைக்கி க்ளீன் பண்ணிட்டோம். வீட்டில் கொஞ்சம் அதிகமாக வேலை இருந்தனால எங்களுக்கு ரொம்பவே டயர்டாக இருந்தது. மத்தியானத்துக்கு எதுவுமே சமைக்கலை. தங்கச்சியோட ஹஸ்பண்ட் தான் சமைச்சிருந்தாங்க. அவ்வளோதாங்க, எல்லா ஒர்க்கும் பார்த்து முடிச்சாச்சு. இன்னுமே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் இருந்தது, அதையுமே பார்த்து முடிச்சாச்சு. நாளைக்கு ஒரு சூப்பரான விலாகில் பார்க்கலாங்க. பாய்.